ஏன்னா தெரியாமல் பண்ணிக்கலாம்னு சொல்லுவாங்க. இது வந்து வெளியே கண்டிப்பாக தெரியாது அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் சொல்லப்படும். ஸ்க்ரீனில் வரதுன்றது பெரிய விஷயம். அந்த ஆப்பர்ச்சுனிட்டி உனக்கு கிடைக்குது. அட்ஜஸ்ட்மெண்ட்ன்றது ஓப்பனைஸ்டாக யாரும் போய் பண்ண போகிறது கிடையாது. ஒரு 4 செவத்துக்குள்ளே முடிய போகுது. அந்த ரீசன்னால கேர்ள்ஸ் அக்செப்ட் தட். எவ்வளோ பீப்புள்ஸ் பேசுகிறாங்க, ராதிகா மேம் இருக்கட்டும். ஸோ இவங்கெல்லாம் பேசுகிறப்போ பெரிய பேனர்ஸ் தானே அவங்களுமே. இட்ஸ் நாட் அபவுட் சின்ன கம்பெனி பெரிய கம்பெனி, எல்லா இடத்துலையுமே நடந்துட்டு தான் இருக்குது. தே ஹேவ் அந்த ரெக்குவயர்மெண்ட்ஸ் காலம் இருக்கும். நம்மளோட சைஸ் ஃபிட்டிங்ஸு, நம்மளோட நேமு, பர்சனல் டீட்டெயில்ஸ்னு சொல்லிட்டு இருக்கும். லாஸ்ட் எண்ட் ஆஃப் த இதில் வந்து காம்ப்ரமைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஐ தாட் வாட் த லிட்ரலி எனக்கு தோணுது. அதுதான் என்னடா சொல்கிறீங்க, நான் சொன்னேன் எந்த ஒரு இதுலேருந்துமே எனக்கு வரல. நான் எஸ்ன்னு சொல்லி அனுப்பின 10வது நிமிஷம் எனக்கு ஃபோன் பண்ணி இந்த விஷயமே கேட்குறேன். அவங்க என்கிட்ட கேட்டது வந்து நாங்கள் ரூம் புக் பண்ணணுமா, இல்லை உங்ககிட்டே பிளேஸ் இருக்கா. இது மீடியாவில் மட்டும் ஏன் பேசப்படுதுன்னா, மீடியாவில் ஒரு படி அதிகமாக இருக்குது. எல்லா ஃபீல்டுலேயுமே இருக்குது இந்த விஷயம். எந்த ஃபீல்டுலேயுமே இல்லாமல் கிடையாது. அவங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேஷன் இருக்கணும். தே ஆர் கவர்மெண்ட் அப்ரூவ்டு கேஸ்டிங் டைரக்டர்ஸ். சிஸ்டமேட்டிக் திங்ஸில் மாற்றம் ஏற்பட்டுச்சுன்னா இந்த மாதிரி விஷயங்கள்ல மாற்றம் ஏற்படும். ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஐஸ்வர்யா வடிவு அவர்கள் தான் இருக்காங்க. அவங்க கிட்ட வந்து நிறைய பேர் வந்து நிறைய விஷயங்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பாங்க. நம்ம இன்னைக்கு வந்து அவங்களுடைய பர்சனல் சைடை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். வாங்க பேசலாம். வணக்கம் மேம். வணக்கம். நீங்கள் வந்து ஸ்டார்டிங்கில் ஃபோட்டோ ஷூட்லாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆக்டிங் ட்ரை பண்ணுறதுக்கு தான் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்திருந்தீங்கன்னு சொல்லி நீங்களே சொல்லியிருக்கீங்க. ஸோ அப்படி பேசும்பொழுது ஆக்டிங்குள்ளே வரணும் அப்படின்னாலே வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குங்கிறது இப்போ பேசிகிட்டே இருக்காங்க. இப்போ வந்து ஹேமா கமிட்டின்ற ஒரு இஷ்யூ போயிட்டுருக்கு. தமிழ் இண்டஸ்ட்ரியில் கூட நிறையா பேர் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணால் தான் உள்ளே வர முடியுங்கிற விஷயத்த ரொம்ப சர்ச்சையாக பேசிகிட்டு இருக்காங்க இல்லையா. ஸோ நீங்கள் அந்த மாதிரி எதுவும் இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? நிறைய கேட்டிருக்காங்க. அண்ட் நான் ஆல்ரெடி ஒரு இதுலேயுமே சொல்லியிருப்பேன். நான் கதை கேட்க போன இடத்துல என்னை தப்பாக தொட்டு என்னை ஃபோர்ஸ் பண்ணி அதுலேருந்து நான் கடந்து வரதுக்கு எனக்கு டைம் எடுத்தது. அவங்களோட ப்ரிசெப்ஷன் எப்படி இருக்குன்னா, நான் உனக்கு ஒரு லைஃபை கொடுக்குறேன், நீ எனக்கு பதிலாக இதை கொடு. என்னோட சைக்காலஜிக்கல் தாட்ஸ் இதுதான். அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் காம்ப்ரமைஸ்க்கு பின்னாடி இருக்க ஒரு சைக்காலஜிக்கல் தாட்டாக நான் யோசிக்கிறதுன்னா, நான் உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன். அந்த வாய்ப்பு உன்னை எங்கன்னா கூட்டிகிட்டு போய் நிறுத்தும், கூட்டிகிட்டு போகாமலும் இருக்கும். அதுக்கு விலை கூலி நான் தான் உனக்கு சம்பளமும் கொடுக்க போகிறேன், நான் தான் உனக்கு எல்லாமே கொடுக்குறேன். பட் அதனால் எனக்கு என்ன கிடைக்கிது? எந்த ரெக்கக்னைசேஷனுமே இல்லை. பிகாஸ் ஸ்க்ரீனில் தெரியுறவங்க தே கெட் ரெக்கக்னைசேஷன். ஸோ அந்த தாட் ப்ராசஸில் இவங்க இதெல்லாம் கேட்குறாங்களா, இல்லை உண்மையாலே லஸ்ட் விஷயத்தில் இதை கேட்குறாங்கன்றது எனக்குமே டவுட். கேர்ள்ஸை பொறுத்த வரைக்கும் இஃப் தே ஓப்பன் டு டூ த அட்ஜஸ்ட்மெண்ட் தே கெட் அ சான்ஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. இஃப் தே டோன்ட், அவங்கள மட்டத்தை தான் பார்ப்பாங்க. அவங்களுக்கான கேரக்டர் ரோல் கொடுக்குறதா இருக்கட்டும், இல்லை சின்ன ஒரு ஸ்க்ரீனில் வந்துட்டு போகிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள் தான் இருக்கும். பொண்ணுங்களுக்கு வந்து தான் சொல்கிறல, வி ஆர் லைக் அ லஸ்ட் ஆப்ஜெக்ட்ஸ். அவங்க கண்ணு முன்னாடி நம்ம வந்து ஒரு லஸ்ட் ஆப்ஜெக்ட் தான். உங்ககிட்ட இருந்து உன் உடம்பு தான் எனக்கு வேணும், வேற எதுவும் எனக்கு வேணாம் அப்படின்ற பெர்ஸ்பெக்டிவ்ல தான் எல்லாருமே நம்மளை அப்ரோச் பண்ணுவாங்க. பட் அதை கடந்து வரதுன்றது வந்து பெரிய விஷயம். ஏன்னா மனுஷன் தான் சொல்ல, மனுஷனோட மைண்ட் எப்படி வேணால் மாறும். உனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கையில் கொடுத்துட்டு நீ இதை பண்ணாதான் நான் இதை கொடுப்பேன் அப்படின்னா கண்டிப்பாக இருந்தால் யாருக்காக இருந்தாலுமே மென்டாலிட்டி மாறும். உனக்கு அது ஒரு விஷயம் வேணும்னா நம்ம அதை எந்த லிமிட்டுக்கு வேணாலும் போய் அடையணும்னு தான் யோசிப்பாங்க. ஸ்க்ரீனில் வரதுன்றது பெரிய விஷயம். அந்த ஆப்பர்ச்சுனிட்டி உனக்கு கிடைக்குது. இது வந்து அது மட்டும் இல்லாமல் அட்ஜஸ்ட்மெண்ட்ன்றது ஓப்பனைஸ்டாக யாரும் போய் பண்ண போகிறது கிடையாது. ஒரு 4 செவத்துக்குள்ளே முடிய போகுது. அந்த ரீசன்னால கேர்ள்ஸ் அக்செப்ட் தட். அந்த ஒரு மென்டாலிட்டிக்குள்ள என்ன மாதிரியான மேனிப்புலேஷன்ஸ்லாம் நடக்குது இதுக்குள்ள? ஏன்னா தெரியாமல் பண்ணிக்கலாம்னு சொல்லுவாங்க. இது வந்து வெளியே கண்டிப்பாக தெரியாது அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் சொல்லப்படும் இல்லையா. அதுதான் இந்த விஷயங்கள் தான் கைண்ட் ஆஃப் அட்ஜஸ்ட்மெண்ட். நீ 10 பேர் மாடி போய் லைக் ஒரு கேமரா மாடி போய் நீ பண்ண போகிறது கிடையாது. 4 செவத்துக்குள்ளே காது வச்சா அந்த ஒரு பர்சன்ஸ்குள்ளே நடந்து முடிஞ்சிருது. ஸோ இது வெளியே வரப்போகிறது இல்லை. அண்ட் அவங்களோட மென்டாலிட்டி என்னன்னா, எனக்கு நான் வேண்டின விஷயம் லைக் கைண்ட் ஆஃப் மீடியாக்குள்ளே வரணும்னு நான் யோசிக்கிறது எனக்கு வேணும். ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வேணும். அந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்காக நான் என்ன விலை கூலி கொடுக்க போகிறேன், பிகாஸ் ஒன்று கொடுத்தாதான் ஒன்று கிடைக்கும் அப்படின்ற மைண்ட் செட்டில் நிறைய பேரை பிரெயின் வாஷ் பண்ணுவாங்க. ஈவன் நம்மக்கிட்ட பேசுகிற டைரக்டர்ஸுமே சரி, தே பிரெயின் வாஷ் இட். உனக்கு ஒன்று வேணும்னா இது நீ பண்ணி தான் ஆகணும், பண்ணலைன்னா உனக்கு லாஸு. ஸோ அவங்க பேசுறதுல என்ன ஆகும்னா மைண்ட் வந்து பிரெயின் வாஷ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இட் ஹேப்பன். இப்போ வந்து அப்ரோச்சஸ் வந்து எந்தெந்த மாதிரி இருக்கும்? இப்போலாம் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து ரெஸ்யூம் ஷேர் பண்ணும் போதே வந்துட்டு என்னென்ன விஷயங்கள்லாம் வேணும்னு கேட்குறாங்க. அதுலேயே வந்துட்டு உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் ஓகேவா இல்லையாங்கிற மாதிரி மெசேஜஸ் வருதுன்னு சொல்கிறாங்க. தே ஹேவ் அ காலம். என்கிட்ட இப்பவே இருக்கு, நான் காமிக்கிறேன். தே ஹேவ் அந்த ரெக்குவயர்மெண்ட்ஸ் காலம் இருக்கும். நம்மளோட சைஸ் ஃபிட்டிங்ஸு, நம்மளோட நேமு, பர்சனல் டீட்டெயில்ஸ்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ இது வந்து எப்படின்னா லாஸ்ட் எண்ட் ஆஃப் த இதில் வந்து காம்ப்ரமைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு
எழுதி வச்சுருப்பாங்க. ஸோ இது வந்து இட்ஸ் கைண்ட் ஆஃப் அது வந்து ஒரு கான்ட்ராக்ட்லேயே வந்து ஆப்வியஸாகவே இருக்கும். தட் அட்ஜஸ்ட்மெண்ட் காம்ப்ரமைஸ் எஸ் ஆர் நோ டைப்பில் கொடுத்துருப்பாங்க. எஸ் சொல்கிறதும் நான் முக்கால்வாசி நோ பண்ணுவேன். அந்த அந்த கம்பெனிலேருந்து எனக்கு ஆஃபர்ஸ் வரவே வராது. நான் ஒரு வாட்டி என்ன யோசிச்சேன்னா, சரி இவங்ககிட்ட எஸ் தான் கொடுத்து பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், எஸ் கொடுத்து அனுப்பிச்சிருந்தேன். அடுத்த நாளே ஃபோன். நான் நோன்னு சொன்ன எல்லா கம்பெனிஸ்லேயுமே இருந்து எனக்கு கால் வந்ததில்லை. எஸ்ன்னு ஒரே ஒரு வாட்டி தான் அனுப்பினேன். ஓகே என்னதான் பண்ணுறானுங்கன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு எஸ்ன்னு சொல்லிட்டு அனுப்பிவிட்டேன். கால் பண்ணிவிட்டு மேம் நாங்கள் உங்கள் ப்ரொஃபைல் பார்த்தோம், நல்லா இருக்குது, நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க, ஓகே ஒரு 10 நிமிஷம் பேசிட்டு இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்க்கு ஓகே சொல்லியிருந்தீங்க, எங்கே மீட் பண்ணலாம், எப்போ மீட் பண்ணலாம். ஐ தாட் வாட் த லிட்டரலி எனக்கு தோணுது அதுதான். என்னடா சொல்கிறீங்க, நான் சொன்னால் எந்த ஒரு இதுலேருந்துமே எனக்கு வரல. நான் எஸ்ன்னு சொல்லி அனுப்பின 10 நிமிஷம் எனக்கு ஃபோன் பண்ணி இவ்வளோ விஷயங்கள் கேட்குறேன். அவங்க எங்கிட்ட கேட்டது வந்து நாங்கள் ரூம் புக் பண்ணணுமா, இல்லை உங்ககிட்டே பிளேஸ் இருக்கா, இதுக்கு தனியாக சார்ஜ் பண்ணுவீங்களா. ஐ டோன்ட் நோ வை. நான் யோசிச்சது என்னன்னா, இல்லை சார் நான் கிளியர் ப்ராஜெக்ட்ஸ் தான் பண்ணுறேன், எனக்கு இது வேண்டாம், நீங்கள் வேறு கேர்ள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை விட்டு கடந்து போயிட்டேன். ஸோ இந்த மாதிரி அப்ரோச்சஸ் இருக்கும். சில பேர் வந்து கதை கேட்க வர சொல்லிட்டு அங்கே அப்ரோச்சஸ் கொடுப்பாங்க. சில பேர் வந்து உங்களை நாங்கள் மீட் பண்ணி நேரில் பேசணும் அப்படின்னு சொல்லி வர வச்சு பண்ண சேட்டைகள்லாம் இருக்குது. நிறைய விஷயங்கள் நடக்கும். இது காஸ்டிங் டைரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லி சில பேர் காஸ்டிங் டைரக்டர்ஸ் தே ஹாவ் அ திங். லேடிஸுமே இருக்காங்க, ஜென்ஸுமே இருக்காங்க. போத் men and women are doing that. காஸ்டிங் டைரக்டர்ஸ்ன்ற நேமில் கைண்ட் ஆஃப் ப்ரொஃபைல்ஸ் அவங்களுக்கு மாற்றி விட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுற பொண்ணுங்க ஒரு பக்கம், அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணாதவங்க ஒரு பக்கம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது. இப்போ நீங்கள் வந்து காஸ்டிங் டைரக்டர்ஸ் வந்து உள்ளே இருக்கிறது நல்லது அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்லை வேண்டாம் டேரெக்டாக வந்து ஆடிஷன்ஸ் மாதிரி இருக்கிறது பெட்டர்னு ஃபீல் பண்ணுறீங்களா? ஆடிஷன்ஸ் வந்து டைரக்ட் ஆடிஷன்ஸ் வந்து கைண்ட் ஆஃப் இப்போ ஒரு கம்பெனி இருக்கு, ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி இருக்குன்னா அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி வந்து டைரக்ட் ஆடிஷன் நடத்துறது இட்ஸ் அ குட் திங். அதில் காஸ்டிங் டைரக்டர் கொண்டு வரது இட்ஸ் அ பேட் திங். நான் அப்படி தான் சொல்வேன். பிகாஸ் டைரக்ட் ஆடிஷன் வச்சுட்டாங்கன்னா they get to know about the talents. அந்த கம்பெனியில் இருக்க அந்த ஒரு பீப்புள்ஸ் who are the responsibilities for the departments அவங்களே அதை பார்த்தாங்கன்னா they know holds the value. பட் காஸ்டிங் டைரக்டர்ஸ் உள்ளே வந்தாங்கன்னா இவங்க புஷ் த்ரூ பண்ணி ஒரு ப்ரொஃபைல் அனுப்ப தான் பார்ப்பாங்களே தவிர டேலண்டட் ப்ரொஃபைல்ஸ் உள்ளே போகாது. ஸோ காஸ்டிங் டைரக்டர்ஸ் இல்லாமல் இருக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். அதே மாதிரி காஸ்டிங் டைரக்டர்ஸ் இருக்கலாம் அப்படின்னா they have to be a certified ஒரு சர்டிஃபைடான ஒரு காஸ்டிங் டைரக்டர்ஸ் இருக்காங்க, they have the government certification இருக்கு அப்படின்னா that is a good thing. பட் இப்போ எப்படின்னா அந்த மாதிரி சர்டிஃபிகேஷன் யாருக்குமே கிடையாது. எவன்லாம் பொண்ணு கான்டாக்ட் வச்சிருக்கானா அவன்லாம் காஸ்டிங் டைரக்டர். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் அவங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேஷன் இருக்கணும். they are government approved casting directors which company which requires யாரை ரெக்யூர் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு கீழே அவங்க வந்து வெரிஃபைடாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் மாற்றுறது. ஏன்னா வேலை வாய்ப்பு இப்போ ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இப்படி நம்ம பண்ணுறது அதான் சிஸ்டமேட்டிக் திங்ஸில் மாற்றம் ஏற்பட்டுச்சுன்னா இந்த மாதிரி விஷயங்கள்ல மாற்றம் ஏற்படும். இப்போ வந்து உப்மா கம்பெனிஸ் அப்படின்னு சொல்லி இண்டஸ்ட்ரியில் சில கம்பெனிஸ் இருக்குது, அங்கே மட்டும்தான் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் அண்ட் ஸ்டப்ஸ் நடக்குது, ஆனால் பெரிய பேனர்ஸ் எல்லாம் அது நடக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. கிடையாது. இது நீங்கள் சொன்னீங்கல்ல, இப்போ எவ்வளோ பீப்புள்ஸ் பேசுகிறாங்க, ராதிகா மேமாக இருக்கட்டும். ஸோ இவங்கெல்லாம் பேசுகிறப்போ பெரிய பேனர்ஸ் தானே அவங்களுமே. ஸோ அவங்க எப்படி அதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. இட்ஸ் நாட் அபவுட் சின்ன கம்பெனி பெரிய கம்பெனி, எல்லா இடத்துலையுமே நடந்துட்டு தான் இருக்குது. என்னன்னா அத்தாரிட்டிஸில் இருக்கவங்களுக்கு தெரியாமல் அவங்களுக்கு கீழே ஒர்க் பண்ணுற ஒரு செட் ஆஃப் பீப்புள் இருக்காங்க, அவங்க அதை யூஸ் பண்ணிக்கிறாங்க அந்த நேம்ன்ற பேரில். அண்ட் அவங்கள வச்சு இவங்க எல்லாத்தையும் அதை மறைச்சிக்கிறாங்க. கைண்ட் ஆஃப் அப்படி தான் நான் சொல்லுவேன். ஸோ இது வந்து சின்ன கம்பெனி பெரிய கம்பெனி உப்மா கம்பெனி எல்லா கம்பெனிஸ்லையுமே இருக்குது. பெரிய கம்பெனிஸில் பேசப்படலை, சின்ன கம்பெனிஸில் பேசப்படுது. பிகாஸ் தே ஹாவ் டு ஃபேஸ் த கான்சிக்வன்சஸ் அப்படின்ற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்குது. பிகாஸ் இன்னைக்கு நம்ம மீடியா மொழி உட்காந்து அவங்க பேசிட்டு போயிடுவாங்க. ஒரு பெரிய கம்பெனியால் அவங்க லைஃப் எப்படி மாறுன்றது they get to know that. பிகாஸ் பணம் இருக்கவன் இங்கே ராஜா, பணம் இல்லாதவன் இங்கே எதுவுமே இல்லை. ஸோ இட் ஹோல்ட்ஸ் அ வேல்யூ அப்படின்றதுனால அதை வெளியே வந்து யாரும் சொல்ல மாட்டுறாங்க, பேச மாட்டுறாங்க. உப்மா கம்பெனியை பற்றி ஏன் பேசுகிறாங்கன்னா அவனால் ஒன்றும் பண்ண முடியாது, ஸோ ஈஸியாக பேசிட்டு போயிடுறாங்க. பெரியவங்களை பற்றி ஏன் பேச முடியலன்னா they hold some value. ஸோ அதுதான். இப்போ வந்து சினிமாக்குள்ளே போகணும் அப்படின்னா அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது அப்படிங்கிறது வந்து இப்போ நிறைய பேர் சொல்கிறதுனால கண்டிப்பாக நெருப்பு இல்லாமல் புகையாதாங்க ஏதோ ஒன்று இருக்குங்கிறது தெரிய வரும்போது, இப்போது மாடலிங்குள்ளே வரணும் அப்படின்னா மாடலிங்குள்ளே அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கா? ஏன்னா இப்போது சொல்கிறாங்கல்ல மிஸ் சென்னை, மிஸ் அந்த மாதிரியான ஸ்டப்ஸ் நடக்குதுல்ல, ஸோ அதுக்குள்ளே போகணும் அப்படின்னாலும் அங்கே இந்த மாதிரி பேக்எண்டில் இந்த மாதிரியான சில விஷயங்கள் இருக்கு. பேக்எண்ட்ஸில் they have this stuffs. ஸோ எல்லா இண்டஸ்ட்ரி இது வந்து மாடலிங் மட்டும் கிடையாது. நான் to be honest every field, even IT company you have that thing, you need a promotion. So it's not about a media. இது மீடியாவில் மட்டும் ஏன் பேசப்படுதுன்னா மீடியாவில் ஒரு படி அதிகமாக இருக்குது. எல்லா ஃபீல்டுலேயுமே இருக்குது இந்த விஷயம், எந்த ஃபீல்டுலேயுமே இல்லாமல் கிடையாது. நானுமே என்கிட்ட ஒரு பொண்ணுலாம் கதறி அழுதுருக்கு. நர்ஸாக ஒர்க் பண்ணுற பொண்ணு அடுத்த நர்ஸாக ஆகணும் அப்படின்னா she have to do that with a doctor அப்படின்னு. ஸோ it happens. பட் மீடியா மாடலிங் அப்படின்றப்போ
அதிகப்படியாக வந்து பேசப்படுது. அண்ட் கைண்ட் ஆஃப் அதுலேயுமே இருக்குது. பட் யூ ஹேவ் அ டேலண்ட் அப்படின்னா யூ கேன் ஷைன் இட். அதுதான் நான் சொல்வேன். இப்போ நான் எப்படி ஷைன் ஆகுறேன்? இஃப் யூ ஹேவ் அ யூனிக்னஸ் இன் யுவர் ஒர்க் டேர்ம், இஃப் யூ ஹேவ் அ எப்படி சொல்றதுன்னா ஒரு ஹார்ட் ஒர்க் பேசிஸில் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா, ரெக்கக்னைசேஷனில் பண்ணுறோம் அப்படின்னா we will get a shine through. ஸோ அதனால வந்து கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுலாம் சத்தியமாக யாரும் பண்ணாதீங்க. இது என்னோட ரெக்வஸ்ட். பிகாஸ் நம்ம நார்மலைஸ் பண்ண தான் கேர்ள்ஸ் நார்மலைஸ் பண்ண தான் அதை வந்து இன்னும் பெருசாக யாரும் எடுத்துகிட்டு வர மாட்டாங்க. ஒன்ஸ் யூ சே நோ அபவுட் தட், ஒன்ஸ் யூ அவாய்ட் தட் திங்ஸ் அப்படின்னா அது யாருமே அடுத்து கேட்க மாட்டாங்க. ஸோ அதுதான் என்னோட கேர்ள்ஸ் கிட்ட வைக்கிற கோரிக்கை. நான் அதுதான் பிடிச்சி போகிறது. ஆப்வியஸ்லி இஃப் யூ வாண்ட் டு டூ வித் தெம் ஆப்வியஸாக போ, பட் ஆப்பர்ச்சுனிட்டிக்காக கண்டிப்பாக போகாது. நான் அவ்வளோதான் சொல்வேன். நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக நீங்கள் பேசுனீங்க. நிறைய விஷயம் வந்து கேட்டு எங்களுக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு. தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம். தேங்க்யூ.